வாழ்க வளமுடன். அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்குள்ளார கொடுக்கக்கூடிய விஷயம், தினமும் நாம் ஆழ்மனதிற்கு கொடுக்க வேண்டிய அற்புதமான நேர்மறை எண்ண பதிவுகள். இதுதாங்க நம்மளுடைய சிந்தனைக்குள்ளார இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம். ஆழ்மனதுக்குள்ளார ஏன் நம்ம நேர்மறையான எண்ண பதிவுகளை விதைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோல பேசியிருக்கோம். ஆழ்மனம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்ப ஆழ்மனதுல நம்ம எதை கொடுக்கறோமோ அது நம்மளுக்கு வாழ்க்கை நிகழ்வுகளாக மலரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப ஆழ்மனதுல கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நம் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப எப்படி இந்த ஆழ்மனம் செயல்படும், எப்படி இந்த ஆழ்மனதுக்கு இந்த எண்ணங்கள் போய் சேருது, அது எப்படி வாழ்க்கை நிகழ்வுகளாக நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆழ்மனம் என்ன பண்ணுதுங்க, வெளிமனதுல அதாவது புறமனதுல எந்த ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்குதோ அந்த ஒரு விஷயம் எண்ண பதிவுகளாக ஆழ்மனதுல போய் பதிஞ்சிருது. அப்ப அது ரிப்பீட்டா ஒரு எண்ணம், ஒரு தாட் திரும்ப திரும்ப வரும் பொழுது அது ஆழ்மனதுல அப்படியே பதிவுகளாக பதிஞ்சிருது. அது வாழ்க்கையில நிகழ்வுகளாக நடக்குது. அப்ப இந்த மாதிரியான பாசிட்டிவ் அஃபர்மேஷனை நம்ம உள்ள டெய்லியுமே நம்ம அடிக்கடி நம்ம கொடுக்கும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா, அது நம்மளுடைய ஆழ்மனதுல பதிவுகளாக பதிஞ்சிருது. தினமும் டெய்லி நம்ம அடிக்கடி நம்ம இதை உள்ள செலுத்தும் பொழுது கண்டிப்பாக அது நேர்மறையான பதிவுகளாக பதிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கைக்கு அற்புதமான வழியை நம்மளுக்கு கொடுக்குது. முக்கியமா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நேர்மையான வழியில இருக்கணும். நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் இருந்தால் மட்டுமே இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்க தீய வழியில குறுக்கு வழியில எதையாவது கேட்டால் கண்டிப்பா அங்க நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகளே கிடையாது. நீங்க ஆழ்மனதுல பதிவுகளாக பதிஞ்சாலும் சரி, ஆனா அது உங்களுக்கு நீண்ட நாள் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்காது. அதனால எப்பவுமே வாழ்க்கை நேர்மறையாக இருக்கணும், அதை மட்டும் சிந்திச்சுக்கோங்க. சரியா? ஓகே. டெய்லியுமே இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை நம்ம உள்ளுக்குள்ளார நம்மளுடைய எண்ணத்துக்குள்ளார ஒரு நம்பிக்கையா விதைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய மனநிலையிலும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்திலும் நல்லதொரு மாற்றம் உறுதியாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லைங்க. ஓசோ சொல்றாரு, நிகழ்காலத்துல வாழுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்ப இன்னைக்கு நீங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க வாழ்ற வாழ்க்கை மட்டும்தான் நிஜம். அதனால எல்லா விஷயங்களையுமே பார்த்தோம்னா இந்த மாதிரி அஃபர்மேஷன் எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்துல நடக்கக்கூடியதாக நீங்க சொல்லக்கூடிய வாசகங்கள் எல்லாமே அப்படி இருக்கணும். சரியா? சரி, ஓகே, வாங்க உறுதிமொழி கேட்கலாம். என் தெளிவான அறிவுக்கும் சரியான முடிவெடுக்கும் திறமைக்கும் நன்றி. என் நாளை சிறப்பானதாக ஆக்கும் எண்ணம் என்னுடையது. என்னுடைய நம்பிக்கை தினமும் அதிகரிக்கிறது. என்னுடைய ஆற்றல் நேர்மறையான எண்ணங்களுக்கு மட்டுமே பயன்படுகிறது. நான் எப்போதும் சரியான சூழ்நிலையிலேயே இருக்கிறேன். என் துணிவான எண்ணங்கள் நான் தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேற காரணமாக இருக்கிறது. நான் அளவற்ற ஆற்றலை பெற்றேன். நானே என் வாழ்க்கையை உருவாக்குகிறேன். தினமும் அளவற்ற புதிய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் எனக்கு அள்ளித் தருகிறது. நான் என் உள்ளுணர்வை முழுமையாக நம்புகிறேன். எப்பொழுதும் நான் எடுக்கும் முடிவுகள் மிக சரியானவை. நான் என் இலக்குகள் மீது முழு கவனம் வைத்துள்ளேன். அதற்கான வேலைகளை தொடர்ந்து முன்னெடுக்கிறேன். நான் நேர்மறையான எண்ணங்களை கொண்டுள்ளேன். அவை எனக்கு வெற்றிகளை மட்டுமே அள்ளித் தருகிறது. என் வாழ்க்கையை நான் உணர்வுபூர்வமாக வாழ்கிறேன். எனக்குள் அனைத்து சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் இருக்கிறது. எனது ஒவ்வொரு வெற்றிகளையும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறேன். எனது முயற்சிகள் அனைத்தும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. நான் முழுமையான நம்பிக்கையோடு செயல்படுகிறேன். என் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக அமைய என் நம்பிக்கையே காரணம். என் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கும் நம்பிக்கை என்னிடம் உள்ளது. நான் எனது ஒவ்வொரு நாளையும் மிக நம்பிக்கையோடு தொடங்குகின்றேன். நான் தெளிவான எண்ணங்களோடு செயல்படுகிறேன். என்னை சுற்றியுள்ள அனைவரும் என் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக உள்ளனர். அனைத்து சூழ்நிலைகளும் என் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. எனது வாழ்க்கையை நானே வடிவமைக்கின்றேன். இந்த பிரபஞ்சத்தில் அளவற்ற தன்மையை நான் உணர்கிறேன். இன்று நான் பழைய எண்ணங்களை மறந்து புதிய நல்ல நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே ஏற்கிறேன். என் அறிவுக்கு நன்றி. என் திறமைகளுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் இந்த நேர்மறையான எண்ணங்கள் அற்புதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.